ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. இந்த உலகத்தில் யாரும் செய்திராத, எவராலும் செய்ய முடியாத ஒரு மகத்துவமான செயலை நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கினவர் நமக்காக செய்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, நமக்காக தம்மைத்தாமே வெறுமையாக்கி ஆடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா, நம்மை போல நமக்குள்ளே அவர் வந்தார். இப்படிப்பட்ட மகத்துவமான செயலை செய்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்துவோம்? நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் பிறந்தபோது இந்த பூமியில் இருக்கிற மக்கள் அதைத்தான் செய்தார்கள். சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள், மேய்ப்பர்கள் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள், வானதூதர்கள் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் இன்றைக்கு இயேசுவை உயர்த்துவோம். நல்லா 2 கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்லவரே, வல்லவரே, அற்புதரே சொல்லுங்களேன். அப்படியே அந்நிய பாஷைகள் அப்படியே நிறைஞ்சு பாபா ஓலாமா கபா பாபா எல்லாரும் பேசுங்களேன். எல்லாரும் உணர்ந்து அப்பாவை மகிமைப்படுத்துங்களேன். நம்ம மேல அன்பு கூர்ந்து நமக்காக இயேசு செய்த தியாகமான செயல், அதை நீங்க நினைக்கும் பொழுது அவர் உங்களையும் உயர்த்துவா, இன்னும் அவர் ஆசீர்வதிப்பாரு, குறிப்பா மகிழ்ச்சினால நிரப்புவாரு. அவர் தங்கத்தை கேட்கவில்லை, அவர் வைரத்தை கேட்கவில்லை, நம்முடைய உள்ளத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கைகளை அசைச்சு சொல்லுங்களேன் நல்லா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எல்லாரும் சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். கரம் பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். எல்லாரும் சொல்லுங்களேன். எங்கன்
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. முழு பலத்தோட தாவீது போல மனிதரை மீட்கவே பரலோகம் திருக்கவே வாலிபர்கள் பாடுங்களேன். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இப்ப நிறைய பேருக்குள்ள சந்தோஷத்தை ஆண்டவர் தர்றாரு. நிறைய பேருடைய கண்ணீரை துடைக்கிறாரு. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, பாடுவோமா? நாமம் வாழ்க. சந்தோஷம் ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். நல்ல கைத்தட்டி ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைத்தவரே. அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். எங்களை என்றும் நினைத்தவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சந்தோஷமா துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாலிபர்கள் பாடுங்களேன். இயேசு நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. முழு பலத்தோடு வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. சந்தோஷமா ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. நீங்க பாடும் பொழுதே கட்டுகள் கலண்டு விழுகிறது. தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. இன்னொரு முறை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்த வந்தோம். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்த வந்தோம். என் காணிக்கையை உன் கரங்களிலே என்னையே வண்டர்ஃபுல் ஹோலேஸ்வரே இயேசுவே ஆவியானவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஆவியானவரே யெகோவா தேவனையே. இயேசு கிறிஸ்துவே வந்தோம், தொழுதிட வந்தோம் இந்த கால வேளையில உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
நீர் எங்க வாழ்க்கையிலே வசந்தம் வீச செய்தவரப்பா. எங்க வாழ்க்கையிலே வசந்தம் வீச செய்தவரப்பா. எங்க வாழ்க்கையில இனிமையை கொடுத்தவரப்பா. நீர் பெரியவர், நீர் பரிசுத்த. ஆவியானவர் நிரப்புகிறார் பாருங்களேன். நடுராத்திரியில பிலிப்பு பட்டணத்துல கட்டப்பட்ட நிலைமையில, அடைக்கப்பட்ட நிலைமையில, சரீரத்துல காயங்களோடு கர்த்தரை பாடி துதித்த அவர்கள் வெட்கப்பட்டு போகல. தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள பிரவேசித்தது. அதே போலதான் இந்த காலவேளையில ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிற என் கட்டுகள் அவிழ்க்கப்படாதா? என் கண்ணீர் மறையாதா? என் வலிகள் வேதனைகளுக்கு ஒரு முடிவில்லையா? அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே நான் அதுக்குத்தானே வந்தேன். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு தானே வந்தேன். உன் காயங்களை ஆற்றுகிறதுக்கு தானே வந்தேன். உன் கண்ணீரை துடைப்பேன், உன் கலக்கங்களை மாற்றுவேன். அற்புதம் நடக்கிறது சகோதரர்களே. உங்க மேல ஆண்டவர் இறங்குகிறார், உங்களுக்குள் ஆண்டவர் பிறக்கிறார். அன்றைக்கு பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கு உங்க மனசுல, உங்க சிந்தனையில, உங்க இருதயத்துல இயேசு பிறக்கிறாரே. இயேசு பிறக்கிறாரே. யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே பெத்லகேம் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவாரு அப்படின்னு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. ஏசப்பா பெரிய பட்டணங்களை தேடி போகல, பெரிய கிராமங்களை தேடி போகல, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்த அந்த பெத்லகேமுக்கு போனாரு. பெரியவர் அந்த சிறியத பெருசாக்கினாரு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பட்டணங்களை விட, கிராமங்களை விட இந்த உலகத்தில் புகழ்ச்சியா இருக்கக்கூடிய, கீர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னா பெத்லகேம். ஏன்னா பெரியவர் வந்தாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கை சிறியதா இருக்கிறதா? ஐயோ என் வாழ்க்கையில ஒரு பெருக்க இல்லையே, நான் என்னைக்கு பெரிய ஆளா ஆவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? இயேசு வந்துட்டா நீங்க பெரிய ஜாதி ஆவீங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவன் ஆரான் ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும் பொழுது ஒரு சிறிய கூட்டமாக தான் வந்தான். ஆனா ஆண்டவர் அவனை ஒரு நேசனாக மாத்தினாரு, அவனை ஒரு தேசமாக மாத்தினாரு. ஓ ஆண்டவர் உனக்குள்ள வந்துட்டா, பெரியவர் உனக்குள்ள வந்துட்டா, நீ எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அவர் உன்னை பெரியதாக்குவாரு. நம்புறீங்களே? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி
மனிதர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாரா? அவங்கள மறந்துட்டாரா? சாத்தான் கூட நினைச்சான் இனி இந்த மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, என் கையில அவங்க இருக்கிறாங்க, நான் இஷ்டப்படி அவங்கள ஆளுகை செய்வேன், அவங்கள நரகத்துக்கு கொண்டு போவேன், பாதாளத்துக்கு கொண்டு போவேன்னு நினைச்சு அவன் ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா நமக்காக நம்ம போல மனுஷனா மாறி, என் பிள்ளைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளை போல மாறி இந்த பூமிக்கு இறங்கி வந்து என் பிள்ளைகளை சாத்தான் கையில இருந்தோம், என் பிள்ளைகளை மரணத்தின் கையில இருந்து நான் விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்காக பிறந்தாரு. மகளே, மகனே, நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம் இயேசு தெய்வம். இந்த தெய்வம் சொல்றாரு, இன்னும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், மனுஷருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேன், சாத்தானுக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நம்புறீங்களா? எத்தனை பேருடைய உள்ளம் பூரிப்படைகிறது? எத்தனை பேருடைய உள்ளம் பூரிப்படைகிறது? ஏசப்பா, எங்களை விட்டு கொடுக்காதவரே, வாலிப தம்பி, கண்ணை திறந்து பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, கண்ணை மூடி அவரை பாரு, அவரை பார்த்து சொல்லு, என்னை விட்டு கொடுக்காதவரே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில அக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சிங்க, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சிங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சிங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை. அப்படியே கைகளை அசைத்து வாலிபர்கள் சொல்லுங்களேன். மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே அப்பா, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. சொல்லுங்களேன். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நம்புகிற, என்ன ஆராதிக்கிற, என்ன விசுவாசிக்கிற என் மகன், என் மகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் தாய் உன்னை எப்படி விட்டு கொடுக்க மாட்டார்களோ, உன் தகப்பன் எப்படி உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்களோ, அதே போல உன்னை நான் தூக்கி சுமப்பேன். உன்னுடைய சிலுவையவே நான் சுமந்தனே, அப்ப நான் உன்னை சுமக்க மாட்டேனா? உன் எதிர்காலத்தை நான் சுமக்க மாட்டேனா? உன் கண்ணீரை நான் துடைக்க மாட்டேனா? உன் காயங்களை ஆற்ற மாட்டேனா? மகளே, உன் தாயின் கருவில் உன்னை தாங்கின தேவனா,
இன்னும் நான் உன்னை தாங்குவேன், இன்னும் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பாவியான என்னை நேசத்தீரே, துரோகியான என்னை உயர்த்தினீரே. பாவியான என்னை நேசத்தீரே, துரோகியான என்னை உயர்த்தினீரே. என்னையாளும் பரிசுத்தரே, ஆராதனை 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 ஆராதனை. என் செல்லம் நீங்கதான் இயேசையா, என் செல்வம் நீங்கதான் இயேசையா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் செல்லம்? என் செல்லம். வாய் திறந்து சொல்லுங்க. என் செல்வம் நீங்கதான் இயேசையா. விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதிப்போம். ஆராதனை. என் செல்லம் நீங்கதான் இயேசையா, என் செல்வம் நீங்கதான் இயேசையா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனாதை அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன். இம்மானுவேல் என்ற பெயரோடு வந்தேன். இம்மானுவேலர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னைக்கு இயேசு நம்மோடு இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு நம்ம குடும்பத்தோடு இருக்கிறாரு. அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. மனு குலத்தை விட்டு யோசுவாவை போல் அவரை பின்பற்றுகிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பலங்கொண்ட திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் மோசே கூட இருந்தது மாதிரி உன்னோடு இருப்பேன், உன் பிள்ளைகளோடு கூட இருப்பேன். அதனால தான் சீசர்களை பார்த்து சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு. நல்ல அந்நிய பாஷைகள் அப்படியே நிரம்புங்களேன். நிறைய வாலிபர்களை கர்த்தர் நிரப்புகிறாரு. சகோதரா, உன் கைகளை கட்டி நிற்காத, உன் கைகளை தட்டி பாரு. ஒரு ரெண்டு கைகளை தட்டி இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பாரு. பர்த்திமை கூப்பிட்டது மாதிரி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு கருணை செய்யா. நிறைய பேர் மேல் ஆண்டவர் இறங்குகிறாரு, அவருடைய வல்லமை இறங்குகிறது. கல்லெறிந்த மனிதர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கரைப்பட்ட வாழ்க்கையை மாத்தி கல்லெறிய விடாமல் காத்தாரு. ஆக்கினை தீர்க்காமல் உன்னை காப்பாற்ற வந்தாரே. நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்க. அப்படியே முழங்கால் படியிடுவோம். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்படியே ரெண்டு கைகளை விரித்து வாலிபர்கள் அப்படி முழங்காலில் நின்று ரெண்டு கைகளை விரித்து
கருவிலேயே நம்மளை சுமந்த தெய்வம். அவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார் பாருங்களேன். எல்லாரும் முழங்கால் நின்று உங்க மனசுல பெத்லகேமா மாறுங்களேன். பெத்லகேம் என்ற ஊரை போல ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த மனசா மாறட்டும். ஏசப்பா உங்க மனசுக்குள்ள வரப்போறாரு. பைபிள்ல சத்திரத்தில் இடம் இல்லாததுனால சத்திரத்தின் முன்னணியில குழந்தையை பெற்றெடுத்து கிடத்தியிருந்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் சத்திரத்தில் இடமில்லை தெரியுமா? அநேக காரியங்களுக்கு அந்த சத்திரம் இடம் கொடுத்திருந்தது. நிறைய மனிதர்கள்னால அந்த சத்திரம் நிரம்பி வழிந்தது. உங்க மனசுலையும் இயேசுவுக்கு இடமில்லாமல் போவதற்கு காரணம் நிறைய மனிதர்கள், நண்பர்கள், மற்ற காரியங்களெல்லாம் உங்க மனசை நிரப்பி இருக்கிறதுனால தான் ஏசப்பா வெளியே இருக்கிறார். இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற மற்றதெல்லாம் வெளியேற்றிட்டு உங்க மனசை காலியாக்குங்க. ஏசப்பா உங்களுக்குள்ள வருவார், உங்க வாழ்க்கையை ஜாலியாக்குவார். எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்காலில் நின்று இந்த கைகளை கூப்பி ஆண்டவர் வரக்கூடாதபடிக்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறொன்றுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அந்த இடத்தை காலி பண்ணுங்க. வேறொன்றுக்கு நீங்க கொடுத்த அதை காலி பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள வருவார். இப்ப வந்திருக்கிறார், இப்ப வந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய மனசுக்குள்ள நிறைய பேரை அவருடைய காயப்பட்ட கரங்கள் தொடுகிறது. உங்க பக்கத்துல ஜீசஸ் வந்திருக்கிறார். இன்னைக்கு விசேஷித்த விதமா உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் என்னால் உணர முடிகிறது. உங்கள் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் வந்து உங்கள் தலை மேலே கை வைத்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் சொல்றார். நீ எதுக்கும் கலங்காத. நான் உன்னோடு இருப்பது எதுக்கு தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். நம்புறீங்களா? நிறைய பேர் மேல ஆண்டவர் கையை வைக்கிறாரு. அபிஷேகம் இறங்குகிறது. ஆவியானவர் பலமா இறங்குகிறாரு. எல்லார் மேலுமே இறங்குகிறார். 120 சீசர்கள் மேல இறங்கினது மாதிரி இங்க இருக்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் இறங்குகிறாரு. நல்ல கைத்தட்டி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. மரியாள் மாதிரி சொல்லுங்க, வல்லமை உள்ளவர், மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இவ்வளவுதான் அவங்க கைத்தட்டி. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நல்ல கை தட்டி. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நல்ல கை தட்டுங்களா? வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு.
நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். சகோதரர்கள் பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கைத்தட்டி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். பாடுங்களேன். சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். நம்ம ராஜாதி ராஜாவை அசுத்த ஆவிகளா ஓடுது பாருங்களேன். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம், நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு பயமும் இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்களேன். கலக்கமில்ல, எனக்கு பயமும் இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, நம் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவா, நாம் பசியார யார உணவு ஊட்டி மகிழுவார். சந்தோஷமா நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்துட்டார் ஏசப்பா. ராஜாதி ராஜாவை நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு, நிறைய பேருடைய மனசுக்குள்ள வந்துட்டாரு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், ஆண்டவர் உள்ளே, பிசாசு வெளியே. ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே, பிசாசு வெளியே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். பாடிக்கிட்டே இருங்களேன். ராஜாதி விடுதலை உண்டாகுது பாருங்களேன், சுகம் உண்டாகுது பாருங்களேன், சமாதானம் உண்டாகுது பாருங்களேன். பில்லி சூரிய வல்லமைகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது, செய்வனை கட்டுகள்லாம் உடைகிறது. சாத்தான் ஆண்டவருக்கு முன்னாடி பதர், அவன் ஏமாத்திரம். போ ஓலா ஷலே மசாலாரா ஓ மசாபக்கபோ. நல்ல வெல்கம் பண்ணுங்க. நன்றி ஏசப்பா, தாராக நீங்க நடத்தி கொடுத்ததற்காய் நன்றி, எங்கள் மத்தியில் உலாவினதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா. மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலையும் எங்களோடு இருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா.